செந்தமிழன், சீமான் அண்ணன் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். மிகவும் நெகிழ்வான ஒரு தருணம். எத்தனையோ படங்களை இந்த திரையரங்கில் பார்த்திருக்கிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகியிருக்கின்றது. அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அள்ளி வழங்கி அகம் மகிழ்கிறேன். இந்த படம் மிக சிறந்த ஒரு படம். எல்லா படங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். நந்தன் என்கிற இந்த பெயரே ஒரு பெரிய இந்த இந்திய சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஏன்னா படத்தை இதை தாண்டி நந்தன் என்கிற அந்த பேரை தாண்டி நம்மளால வேற எதையும் பேச முடியாது. எதை பேசினாலும் வெளியில விஷயங்கள் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உங்க ஆன்மாவை உழுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். வந்து நந்தன் என்கிற இந்த பேருக்குள் அத்தனை விஷயங்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், எல்லா பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு மிக அற்புதமாக எளிய ஒரு திரைமொழியால் உருவாக்கப்பட்டிருக்கூடிய மிக நல்ல படம் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் மிக அற்புதமான பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், என் பாடல் வரிகளை ஒத்துக்கொண்டு மிக பிரமாதமான ஒரு இசையை வழங்கிய ஜிப்ரான் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடல்களை வெளியிடுவதற்காக என்னை ஒரு அறிமுகம் இல்லாத, ஒரு பெரிய புகழ் இல்லாத ஒரு பாடலாசிரியனை ஏற்றுக்கொண்ட சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும், மற்ற இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வரியையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரசிகர் இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்கள். அதாவது இந்த பாடலிலே வந்து எக்கி எக்கி பாக்குறேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அதாவது பரிகாரமா கரைச்சானே நான் ராணி தேனி ஆன, பரிகாரமா சிரிச்சானே நாணி கோணி போன அப்படிங்கிற வரிகளை வந்து அவர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார். என்ன சார் இப்படி ஒரு வரி எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண வார்த்தைகள் தான், ஆனா அந்த இசையில உட்கார்ந்து அவருடைய அற்புதமான இசையில வருகிற போது நெஞ்சை பிசைகிற ஒரு உணர்வை தருகிற ஒரு அற்புதமான இசையை அவர் தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ படங்களில் நாம் பாடல்கள் எழுதலாம். ஆனால் இந்த படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படம். அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படத்தில் ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், குறிப்பாக கதையினுடைய நாயகன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், சமுத்திரகனி ஐயா அவர்களுக்கும், அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது, மனைவி தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு, அவர் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் என்பது, அதாவது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து மிக நல்ல படத்தில் எழுத வாய்ப்பளித்த அவருக்கும், இந்த படத்திலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷல். எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இரா சரவணன் உங்க ஃப்ரெண்டு, நாங்களாம் வந்து ஒரு டீம். நான், இரா சரவணன், இயக்குனர் எச் வினோத், ரோஹின், நிவாஸ் எல்லாம். ஒரு நாள் வந்து எச் வினோத் கால் பண்ணாரு. இரா சரவணன் ஒரு படம் எடுத்திருக்காரு, நந்தன் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. மியூசிக் டைரக்டர்லாம் போய் யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, படம் மட்டும் எடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு யார் கரெக்டா இருக்கும்ட்டு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் வந்து போய் படத்தை பார்க்குறேன். மியூசிக்லாம் எதுவும் இல்லை, எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, ஐ திங்க் டப்பிங் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது நீங்க பாருங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. நான் இப்போ சொல்ல விரும்பல. இப்படிலாம் உண்மையாவே நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ராப்பர் சென்னையிலேயே பிறந்து, என்னோட நேட்டிவே சென்னை தான். இல்லை தலைவரே, இதெல்லாம் நடக்குது ஊர் சைட்லலாம் வந்து, இது ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த ரியல் இதை வந்து நீங்கள் வந்து படத்தில் வை டோன்ட் யூ புட் இட் இன் தி எண்ட் கார்டு அப்படின்ற மாதிரி நான் சொன்ன ரோலிங் கிரெடிட்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மியூசிக்கை பற்றியே பேச ஆரம்பித்தோம். ஜிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நான் வந்து கண்டென்ட் அக்விசிஷன்ற பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்த முதல் ஃபைண்ட் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். வாகே சுடுவா அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டெபியூ கம்போசர்ஸ் நம்ம வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டெபியூ டேலண்ட் வந்து ஜிப்ரான் தான். எனக்கு ஃபார் சம் ரீசன் இந்த படம் பார்த்த உடனே ஜிப்ரான் வில் பி த ரைட் சாய்ஸ்
அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ இமீடியட்லி ஸ்போக் டு வினோத் கிட்ட வந்து ஜிப்ரான் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. சரவணன் எதுவுமே சொல்லவே இல்லை, நோ செகண்ட் தாட். நீங்கள் யார் சொல்கிறீங்களோ ஓகே ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சசிகுமார் சார் கிட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே சசி சாருக்கும் வந்து ஜிப்ரான் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்போக் டு ஜிப்ரான் படம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ, எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அவருடைய ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோடைய நான் மியூசிக் இல்லாமல் பார்த்ததுக்கும் ஜிப்ரானோட மியூசிக்கு அப்புறம் அந்த படம் எந்த அளவு அவர் வந்து எலிவேட் பண்ணியிருக்காருன்றது வந்து நீங்களே பாருங்க, நீங்களே பார்த்து புரியும். அந்த எமோஷன் வந்து அவ்வளோ அருமையாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஜிப்ரான். தேங்க்யூ ஸோ மச் ஜிப்ரான். பாடல்களும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. லிரிசிஸ்டுக்கும் சரி, இந்த படத்தில் கொலாபரேட் பண்ண சிங்கர்ஸ்க்கும் சரி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ட்ரைடன்ட் ரவி சார் ஃபார் ரிலீசிங் திஸ் ஃபில்ம் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு. இந்த படத்தில் கொலாபரேட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பிகாஸ் என் படத்துக்கு கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்தது கிடையாது. ஒரு சினிமா வந்து எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சில திரைப்படங்கள் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைக் சந்தோஷ் செட், நாங்களும் வந்து சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து சென்னையிலே வளர்ந்து சில விஷயங்களை வந்து பார்க்காம அந்த உலகத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமே வந்து வளர்ந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு, ப்ராக்டிஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு மீடியம்ல இருக்க சினிமாவை வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட எடுத்து பண்ற சில இயக்குநர்கள்ல இராசரவணன் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்துட்டு இருக்காரு. I'm a big fan of his writing. அவர் இது வரைக்கும் எடுத்திருக்க படங்கள் இல்லாம அவர் எழுதின சில விஷயங்களையும் வந்து நான் அவ்வப்போது அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து I'm a big fan of his writing. ஸோ இந்த படத்தையும் அவருடைய எழுத்து, வசனம், திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். படம் பார்த்ததுனால வந்து நான் அதை வந்து ஆணித்தரமா சொல்றேன். ஒரு அதே சமயத்துல எழுத்து மட்டும் இல்லாம அந்த எழுத்துல வந்து இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் மீடியம். ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது, அதை காட்சி அமைப்புல என்னவா அதை வந்து கடத்தி செல்ல முடியும் அப்படின்றதுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷுவல்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. படத்தோட முதல் ஷார்ட்டே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் விஷுவல். அதில் வந்து ஒரு அதில் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வசனங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ஷார்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிடும். அதே மாதிரி இந்த படத்தோட முதல் ஷார்ட்டும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும். கடைசி படம் முடியும் போது அந்த லாஸ்ட் ஷார்ட்டும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஒரு சொசைட்டியில் வந்து ரிஃபார்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம அது நடக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா அது வந்து வீட்டில இருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ரிஃபார்ம்ஸை பத்தி, மாற்றங்களை பத்தி யோசிக்கிற மாமன்னர்கள் எப்படி தேவையோ அதே மாதிரி அடிமட்டத்திலிருந்து அந்த தாட்ஸ் இருக்கிற நந்தனார்களும் நமக்கு தேவை, இந்த நந்தர்களும் நமக்கு தேவை. மாமன்னர்கள் இருக்கிற இடத்துல இந்த முக்கியமான சோல்ஜர்ஸான நந்தர்களும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இருக்கும் பெரியவர்கள், மீடியா ப்ளஸ், ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட வினோத் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, ரோஹின் அண்ணா, சரவணன் சார், சசி சார், ரவி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு. ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஹாவ் தேர் வேல்யூஸ், தேர் எத்திக்ஸ். ஸ்டில் வாட் எவர் சினிமா கிவ்ஸ், அதில் வந்து இரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக. அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி. வி ஹாவ் அ வெரி டீப்பர் கனெக்ஷன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவருடைய டேலண்ட் வந்து நந்தனில் அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும். பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன்.
ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண டைரக்டர் ஆர்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. டு த கேஸ்ட் க்ரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட். என்னோட ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.